ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனுவையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னை விமான நிலையத்தில் நிலவிய கடும் பனிமூட்டம். விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை பாதிக்கப்பட்டதால் சிரமத்திற்கு உள்ளான பயணிகள். மெரினா கடற்கரையை தொடர்ந்து சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையிலும் மரப்பாதை வசதி தொடக்கம். மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஏற்பாடு. ஏறுமுகத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலையில் சரிவு. சவரனுக்கு 960 குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. குறைந்த ஊழல் நடைபெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு 96வது இடம். டென்மார்க் நாட்டிற்கு முதலிடம். வரும் சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கப்பட வேண்டும். மீண்டும் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என தீர்ப்பு வழங்கியிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. இது தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருப்பதால் மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இத்தடையை நீக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் அதிமுக எம்பியுமான ரவீந்திரநாத், முன்னாள் அதிமுக எம்பி கே.சி. பழனிசாமி மற்றும் அக்கட்சியை சேர்ந்த புகழேந்தி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அனைத்து வாத பிரதிவாதங்களையும் விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை நீக்கி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். மேலும் சின்னம் ஒதுக்கீடு சட்டத்தின்படி இந்த வழக்கை ஆணையமே விசாரிக்கலாம் என்றும் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஆந்திர மாநிலத்தில் பெண்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தவும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற புதிய ஐடி கொள்கையை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் பெண்கள் தங்கள் சொந்த ஊர்களிலிருந்தே பணி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாநகரம், நகரம், மண்டலத்தில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் எனப்படும் பகிர்ந்து பயன்படுத்துதல் முறையில் ஐடி அலுவலகங்களை அமைக்கவும், கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் ஐடி நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு 96வது இடம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு ஆண்டுதோறும் ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அரசு துறையில் நிலவும் ஊழல் குறித்து நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து இப்பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான ஊழல் புலனாய்வு குறியீட்டு பட்டியல் வெளியாகியுள்ளது. 180 நாடுகளின் நிலவரம் தரவரிசைப்படுத்தப்பட்டதில் இந்தியா 96வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 38ஆக உள்ளது. இந்த பட்டியலில் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் 135வது இடத்திலும், இலங்கை 121வது இடத்திலும், பங்களாதேஷ் 149வது இடத்திலும், சீனா 76வது இடத்தையும் பிடித்துள்ளன. ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் டென்மார்க் முதலிடத்திலும், பின்லாந்து மற்றும் சிங்கப்பூர் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. சென்னையில் கடந்த ஒரு வாரமாக காலை நேரங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் விமான சேவைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை மட்டும் 10 விமானங்களின் புறப்பாடு, 4 விமானங்களின் வருகை என 14 விமானங்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூர், துபாய், பக்ரைன், அபுதாபி, மஸ்கட், கொல்கத்தா, சூரத், விஜயவாடா, புவனேஸ்வர், அந்தமான் உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள், மேலும் மஸ்கட், கோலாலம்பூர், சிங்கப்பூரிலிருந்து சென்னை வரவேண்டிய விமானங்களும் 30 நிமிடங்கள் முறையே 1 மணி நேரம் வரை தாமதமாகின. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தைப்பூசத்தை ஒட்டி நடைபெற்ற பாய்மர படகு போட்டியை பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். அறந்தாங்கி அருகே உள்ள வடக்கு புதுக்குடி மீனவ கிராமத்தில் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் தைப்பூச கங்கை அபிஷேக திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பாய்மர படகு போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஒரு படகிற்கு 6 வீரர்கள் வீதம் 96 வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு பந்தய தூரம் நிர்ணயிக்கப்பட்டது.
வீரர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு படகுகளை செலுத்திய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கமும் கேடயமும் பரிசாக வழங்கப்பட்டன. சிறப்பு பரிசாக அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெற்றி செல்வன் 30,000 ரூபாய் மதிப்பிலான வெற்றி கோப்பைகளை வழங்கினார். சென்னை பெசநகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு வெகு அருகில் இருந்து ரசிக்க வசதியாக சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அணுகுபாதை அமைக்கப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த புதிய மரப்பாதையை திறந்து வைத்தார். அதேபோல் திருவான்மையூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அணுகுபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள் களமிறக்கப்பட்டன. திருமயம் அருகே உள்ள பாலசுப்பிரமணியன் கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகள் இதில் களமிறக்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கி பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் குக்கர், மிக்சி, கட்டில், ரொக்கப்பணம் போன்றவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். அங்குள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு இந்த பந்தயம் நடத்தப்பட்டது. 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 13 ஜோடி மாடுகளும், நடுமாடு பிரிவில் 17 மாட்டு வண்டிகளும், சின்ன மாடு பிரிவில் 39 வண்டிகளும் களமிறக்கப்பட்டன. பந்தய தூரத்தை நோக்கி மாட்டு வண்டிகள் புழுதியை கிளப்பியவாறு சீறி பாய்ந்த காட்சியை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கப்பட்டன. பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற உள்ள சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியில் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டுள்ளார். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் 19ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற உள்ளது. இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததால் இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டும் துபாய்க்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்தியாவின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா இந்த போட்டியிலிருந்து காயம் காரணமாக விலகியுள்ள நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் விராட் கோலி, சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷத் படேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷபிப், ஹர்தீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து வந்த நிலையில் நேற்று புதிய உச்சமாக 1 சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்பனையானது. வரலாறு காணாத வகையில் சவரன் 64,000 ரூபாயை தாண்டியதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 குறைந்து 1 சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 120 ரூபாய் சரிந்து 1 கிராம் தங்கம் 7,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.